வந்து காவேரியை கவனிச்சிட்டு இருக்கும்போது வெளியே வராரு. அப்போ கரெக்டாக வந்து அவங்க வந்து அத்தை வந்து பார்த்துடுறாங்க. நம்ம காவேரியோட அத்தை. உடனே வந்து யாரோ போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. காவேரியோட அவங்க அம்மா சாரதாவை 2 பேரும் ஓடி வந்து காவேரி ரூமில் செக் பண்ணுறாங்க. யாரும் இல்லைன்னா காவேரி வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து வேறு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டுறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அத்தை ரொம்ப பயந்து போயிடுறாங்க. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து எனக்கு எல்லாமே சரியாக போனதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு விஜய்க்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து நான் கிளம்புறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் அங்கே வந்து கிளம்புறாரு. விஜய்க்கு வந்து காவேரி வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் கால் எடுக்கல விஜய். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கும்போது விஜய் வந்து வீட்டில் வந்து பார்க்குறாரு. என்ன காவேரி எதுக்கு கால் பண்ணி, எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜயோட கையெல்லாம் வந்து அந்த அம்மை போட்டிருக்கு. அதை பார்த்த காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் கிட்ட என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு, நான் சொன்னேன்ல என் கூட இருக்காதீங்கன்னு சொல்லி கேட்டிங்களா, இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காவேரிக்கு எவ்வளோ வந்து விஜய் சமாதானப்படுத்துகிறாரு. இல்லை காவேரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு என் கூட இதுக்கப்புறம் நீ இருக்கக்கூடாது, அதனால் நான் விலகி இருக்கேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் என்ன எப்படி பார்த்துக்கிங்களோ அதே மாதிரி உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து அதெல்லாம் கிடையாது காவேரி, ப்ளீஸ் காவேரி குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதனால் காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. எப்படியோ இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி காவேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எங்கே வந்து பசுபதி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து குமரனும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடமும் தேடிட்டுருக்காங்க. பசுபதியை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லை வெள்ளோட மாமாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியும் வந்து நிவினும் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ நிவின் கிட்ட வந்து காவேரி வந்து இந்த மாதிரி விஜய்க்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத காவேரி எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு நிவினும் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. இங்கே வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதா எப்பவும் போல் வந்து பார்த்துடுறாங்க. வந்து யமுனா பார்த்துட்டு வந்து நிவின் கிட்ட செமையாக சண்டை போடுறாங்க. இதே தான் உங்களுக்கு வேலையா, எப்போ பார்த்தாலும் என் அக்கா பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவளுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் நிவின் செமையாக கோவமாயிடுது நிவினுக்கு. உடனே நிவின் வந்து எல்லாம் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வந்து நான் ஏன் திரும்ப உங்கள் அக்கா உதவி பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்ல வராரு. அதுக்கப்புறம் விஜய் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு சொல்லாமல் விட்டுறாரு. இவளுக்கு வேறு வேலையே இல்லை, இவரால் தான் வீட்டில் பிரச்சனையே வருது, இப்போ நான் சொல்ல போய் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே காவேரி மனசு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு ஏன்டி இப்படி டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அக்கா எல்லோரும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மழுப்புறாங்க. அடுத்து காவேரி வந்து விஜய்க்கு இப்படி ஆனதால் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே குமரன் வந்து இந்த மாதிரி விஜய் பாவம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு அந்த தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. விஜய்க்கு அம்மா போட்டிருக்கான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைங்க. என்ன சொல்கிற, விஜய்க்கா, இப்போ விஜய் வந்து மறந்து தானே இருக்காரு, அவருக்கு இப்படி ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. என்ன இது ஒன்றும் புரியலையே, இவளுக்கு வந்துச்சு மறுபடியும் அந்த பையனுக்கு வந்திருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அவங்க அத்தை. உடனே வந்து அதுக்கு என்ன பண்ண முடியும், ஆமாண்ணா எல்லாருக்கும் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு குமரன். உடனே குமரன் வந்து ஆமாம் விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரே டைமில் வந்து இந்த மாதிரி நடக்குது, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்கார். உடனே காவேரி கிட்டே காவேரி கவலைப்படாத காவேரி, விஜய்க்கு சரியாயிடும், நான் விஜயை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு. பரவாயில்ல மாமா, நீங்கள் அக்கா கூட இருங்க, நீங்கள் அங்கே ஒரு வேளை விஜயை பார்த்துக்கிட்டா வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அக்காவுக்கும் இந்த மாதிரி ஆகிடும், அதனால் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் மாமா, விஜய் எப்படி பார்த்துன்னு எனக்கு தெரியாத மாமா அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து விஜயை நினச்சி காவேரி வந்து கவலைப்படாமல் இருக்கணுமே சொல்லிட்டு விஜயும் தவிச்சு போகிறாங்க. அடுத்து வந்து டாக்டர்கிட்ட நான் போயிட்டு வரேன், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரமாட்டேன், நான் அவங்க கூட இருந்தால் நல்லதில்லை காவேரின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு.